கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 27 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக, இந்த நாளிலே உங்களுடைய போக்குவரவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நீங்கள் செய்ய நினைக்கின்ற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனியைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். நீதிமான் பனியைப் போல் செழிப்பான். அடுத்து கேதுருவை போல, லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருக்கு பயந்து வாழ்கின்ற நீதிமான்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். மற்றும் நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லை. அதனோடு கூட நீதிமான் பனியை போல் செழிப்பான். நீதிமான் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறவர்கள் வாழ்ந்து குறுகி போவது இல்லை, வாடி போவதில்லை. அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பனை மரத்தை போல செழிப்பாக இருப்பாங்க. பனை மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? அதனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் நல்ல சூடு அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் அது பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிலிருந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். பனை மரத்துலேருந்து பாருங்கள், பனங்காய், அதில் நொங்கு எடுத்து சாப்பிட்றோம். அதே போல் பதநீர் கிடைக்குது. அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அழகாக கருப்பட்டி, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகாய் கருப்பட்டி செய்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பனை மரத்துலேருந்து அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். விசேஷமாக அது மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ, தண்ணீர் அதற்கு ஊற்றுறாங்களோ ஊற்றலையோ, ஆனால் அது அழகாய் செழிப்பாய் காணப்படும். நீங்கள் பார்க்கும்போது பனைமரத்துக்கு யாரும் போய் வாய்க்கால் கட்டி தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க. பனைமரம் காட்டுக்குள்ளே அது பாட்டுக்கு அழகாக வளர்ந்து அப்படி செழித்து நிற்கும். இந்த பனை மரத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த பனைமரம் இருந்தால் 7 தலைமுறைக்கு அவர்களுக்கு வரத்து கொடுக்கும், வாழ வைக்கும், அதை பராமரிப்பவர்களுக்கு. அதே போல் பனைமரம் அதனுடைய ஒவ்வொரு பகுதியுமே அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. அந்த பனங்கட்டையை கொண்டு முற்காலங்களிலே மேலே மச்சு பாவி வீடு கட்டுறது, அது இப்போது இருக்கிற கம்பிகள் போட்டு கான்கிரீட் போடுகிறதுக்கு முந்தின காலம் வரை அதைத்தான் யூஸ் பண்ணாங்க. அதே போல் பனை ஓலையிலிருந்து கூட அநேக கூடை பின்னுவது, விசிறி பின்னுவது, இப்படி கூட உபயோகமாக இருக்கின்றது. இந்த பனை மரத்தை குறித்து ஒன்று நாம் அறிந்து கொள்ளலாம். அது காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தையே உறிஞ்சி தனக்கு எடுத்துக்கொள்ளுகின்றதாம். பனை மரத்திற்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சுவது கிடையாது. இந்த பனை மரம் மட்டும் பார்த்திங்கன்னா என்ன புயல் வந்தாலும் ஒரு மரம் கீழே விழாது. அதே நேரத்தில் அந்த பனை மரம் நின்று நிதானமாக வளர்ந்து அது பலன் கொடுக்க காலங்கள் ஆகும். அதே போல் நீதிமான்களும் இந்த பனையை போல செழிப்பான். பனை மரத்தை போல செழித்து வாடாமல் இருப்பான். ஆனால் அதே நேரம் லிபனோனில் உள்ள கேதுருவை போல, இந்த கேதுரு மரத்தை பற்றி பாருங்கள். அதற்கு எவ்வளவு ஒரு அந்த மரத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை பாருங்கள். இந்த கேதுரு மரம் அவ்வளோ கெட்டியான மரம். அது அழகாக அப்படி அது உயர்ந்து வளரக்கூடியது. அப்போ நீதிமான் நல்ல உறுதியான, ஒருவராலும் அசைக்கப்பட முடியாத அழகான கேதுரு மரத்தை போல வளருவான் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இதே சங்கீதத்தில் 7வது வசனம், துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஆனால் துன்மார்க்கர்கள் பார்த்திங்கன்னா உடனே அப்படி இன்றைக்கு மழை பெஞ்சால் நாளைக்கு முளைத்து எழும்புகின்ற புல்லை போல 5-6 நாட்களுக்குள்ளாக புல் செழிப்பாக அப்படியே உயர்ந்து வளர்ந்துடும். பார்த்திங்களா? அப்போது துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்களா? செழித்து வளருவது போல கடகடகடர் என்று நம்ம பார்க்கும் பொழுதே, கண் பார்க்கும் பொழுதே அவங்க அவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்வது போல நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது துன்மார்க்கர்கள் புல்லை போலே தழைப்பார்கள் என்று. ஆனால் நீதிமான்களோ
பனையைப் போல செழிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பனை மரத்தை போல செழிப்பீர்கள். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. கவலைப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீதிமான் பனையைப் போல செழிப்பான், கேதுரு மரத்தை போல, லிபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான் என்று எழுதியிருக்கிறதே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீதிமானாய் வாழ்ந்து ஆண்டவரே இன்னும் ஒரு செழிப்பு வாழ்க்கையில் இராமல் இருக்கலாம். நீர் அவர்களை பனையைப் போல செழித்து ஓங்க பண்ணுவீராக. அவருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பீராக. லிபனோனை போல, லிபனோனில் உள்ள கேதுருவை போல ஆண்டவரே அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.